சொல்லலாம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு? 10 ஃப்ரெண்டு, 20, சில பேர் 40. ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். எனக்கு 30 ஃப்ரெண்ட் இருக்கா. இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு? ஒன்லி 30? உனக்கு 30 ஃப்ரெண்டு தானே? எனக்கு 300 ஃப்ரெண்டு. இன்னொரு பையன் சொல்ல, ஐயா அவனுக்கு 300 ஃப்ரெண்டு தான், எனக்கு 1200 ஃப்ரெண்ட். எப்படிடா வாழ்க்கையில் 1200 பேரை தேடி பிடிச்சி ஃப்ரெண்ட்? 1200 பேரில் ஒருத்தரை கூட அவன் இது மட்டும் பார்த்ததில்லை. எல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. இவன் ஒரு பதிவு போட்டால் உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர், உடனே ஒரு எமோஜி போட்டுருவாங்க, ஒரு ஹார்ட்டு, ஒரு பூ, எல்லாம் டீலிங். நம்பிடாதீங்க. நீ பதிவு போட்டால் நான் லைக் போடுவேன், நான் பதிவு போட்டால் நீ லைக் போடணும், எல்லாம் டீல் தான். இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தவிர இதெல்லாம் நட்பு கிடையாது. இதெல்லாம் இடுக்கண் களைகிற நட்பே கிடையாது. இது ஒரு கம்பேனியன், அவ்வளோதான். நட்பு என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் போய் போய் பேசாவிட்டாலும் கூட உங்கள் மனது என்ன நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு தோழியின் அல்லது ஒரு தோழனுடைய இதயமாக இருக்க முடியும். நீங்க தினம் பேச முடியாது. பெண்களுக்கு டைமே கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைய வச்சிருக்காங்க வீட்டில். ஆண்களுக்கு அதே மாதிரி தான், ஓடிட்டே இருக்கும். எங்க டைம் இருக்கு நமக்கு? 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட என் ஃப்ரெண்டு எப்படி நினைப்பான்னு உங்களுடைய இதயம் சொல்லும் என்றால் அதுதான் உண்மையான நட்பு. தமிழ் இலக்கியம் இப்படிப்பட்ட ஒரு நட்பை, கால காலங்களுக்கு வாழுகிற ஒரு நட்பை நமக்கு சொல்லி இருக்கிறது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரனுடைய நட்பை தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. கோப்பெருஞ்சோழன் இருப்பது சோழ நாட்டு, அப்படித்தானே இருக்க முடியும். பிசிராந்தையார் வாழ்வது பாண்டிய நாட்டு. இப்போ மாதிரியா நம்ம வீடியோ கால் பண்ணுறோம், ஸ்கைப் கால் பண்ணுறோம், மெசேஜ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப், அப்படிலாம் கிடையாதுங்களே. ஒருவரை ஒருவர் சந்தித்ததே கிடையாது. ஆனால் கோப்பெருஞ்சோழனை பற்றி பிசிராந்தையார் கேள்விப்பட்டிருக்கிறார். பிசிராந்தையாரை பற்றி கோப்பெருஞ்சோழன் கேள்விப்பட்டார். அவர் ஒரு புலவர். அந்த புலவரை மன்னன் கேள்விப்பட்டிருக்கிறார். மன்னனை பற்றி புலவர் கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேரினுடைய மனக்கருத்துக்களும் ஒத்ததாக இருந்ததாக உணர்ந்து ஒருவரை ஒருவர் நண்பன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்காவது பார்க்கணும் சொல்றாங்களே தவிர பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது படி கூட இருந்திருக்கலாம். கோப்பெருஞ்சோழனுக்கு வயசாகிட்டே போகுது, பிசிராந்தையாருக்கும் வயசாகிட்டே போகுது. பிசிராந்தையாரை பத்தி ஒருத்தர் கேட்டாரா, அது எப்படி உங்களுக்கு வயசாகிட்டே போகுது, ஒரு முடி கூட நரைக்கல? நான் உபயோகிப்போது எப்போதும் காட்ரேஜ் ஹேர் டைன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஏன் முடி நரைக்கலைன்னா என் மனைவி நல்ல மனைவி, மக்கள் நல்ல மக்கள், என் பணியாட்கள் எல்லாம் நல்ல பணியாட்கள், என் மன்னன் நல்ல மன்னன், நாடு நல்ல நாடு, அப்படிலாம் இருந்தால் முடி நரைக்காதான். இப்போ நமக்கெல்லாம் முடி நரைக்கிறதுக்கு என்ன காரணம்னு அவங்கவுங்க யோசிச்சுக்கோங்க. பிசிராந்தையாருக்கும் வயதாகிறது, கோப்பெருஞ்சோழனுக்கும் வயதாகிறது. கோப்பெருஞ்சோழனுக்கு வயதான பிறகு அவனுடைய மைந்தர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்காவது அப்பா அவருக்கு வயதாகிவிட்டது, எங்களை கூப்பிட்டு நீ இனிமேல் மன்னனாயிருன்னு சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிள்ளைகளெல்லாம் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். கோப்பெருஞ்சோழனுக்கு நெஞ்சம் விட்டு போய்விட்டது. பிள்ளைகள் இப்படி பண்ணா அப்பா அம்மா மனசு எப்படிங்க இருக்கும்? அதுக்கு ஒரு கதை சொல்லிடலாமா? எழுத்தாளர் சுஜாதாவினுடைய கதை. அண்ணன் தம்பி 2 பேரும் அம்மாவை வச்சுக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. அண்ணன் வீட்டில் 6 மாதம் இருக்கணும், தம்பி வீட்டில் 6 மாதம் இருக்கணும். இதுதான் டீல். அண்ணன் டெல்லியில் இருக்காரு, தம்பி சென்னையில் இருக்கார். 6 மாதம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி 1 வாரமாகவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. உங்கள் அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்களா? எப்போ கூட்டிகிட்டு போகிறாரா அவங்க அம்மாவை? இவன் தம்பி வருவான் கூட்டிகிட்டு போவான். இப்போவே சொல்லிடுங்க, உங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுறாரு, என்னை டெப்டேஷனுக்கு ஃப்ரான்ஸுக்கு அனுப்ப போகிறாங்க, அதனால் நீ கூடுதலாக ஒரு 6 மாதம் வச்சுக்கோ, அதுக்கு பிறகு நான் மொத்தமாக 1 வருஷம் வச்சுக்கிறேன். உடனே தம்பி மனைவி பத்திரகாளி ஆயிட்டான். அது எப்படி கரெக்டாக 6 மாதம் முடிகிற போது உங்கள் அண்ணனுக்கு டெப்டேஷன் வருமா? இதே பிளான் பண்ணி என் தலையிலே பர்மனண்ட்டாக உங்கள் அம்மாவை கட்டுறதுக்கு தான் உங்கள் அண்ணனும் அண்ணனுடைய மனைவியும் வேலை செய்கிறாங்க. இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன், சும்மா நான் தான் ஏமாறணுமா? அவங்க கூட்டிகிட்டு போய்த்தான் ஆகணும். இந்த அம்மா கெஞ்சுது, ஒருத்தனா வச்சுக்கோங்கடா,
டெல்லிக்கும் சென்னைக்கும் என்னை மாற்றி மாற்றி போடாதீங்கடா, முடியலடா என்னால். இந்த அம்மா கெஞ்சுது. உடனே தம்பி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த தடவை முடியாது, நீ எப்படி கூட்டிகிட்டு போயிடு. என்னடா நான் சொன்னால் உனக்கு புரியலையா, நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், அம்மாவை எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது. பயங்கர தகராறு அண்ணனுக்கும் தம்பிக்கும். தம்பி மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, அண்ணன் மனைவி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. தம்பி என்ன பண்ணா, அவங்க அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு தான் பஞ்சாயத்து. அவரை கூப்பிட்றான், நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் அங்கிள், நான் என்ன செய்யறதுன்னு. அவர் வந்தார், வந்து சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் நீயா உங்கள் அண்ணனா இந்த பிரச்சனையே கிடையாது. எப்படி அங்கிள் சொல்கிறீங்க? உங்கள் அப்பா காலத்தில் அவருக்கு வர வேண்டிய ஒரு சொத்து, அது லிட்டிகேஷனில் இருந்தது, கோர்ட்டில் கேஸாக இருந்தது. உங்கள் அப்பாவே தவறி போயிட்டாரு. இப்போ தான் நேற்றுக்கு தான் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. உங்கள் அப்பா சைடுக்கு தான் தீர்ப்பாக இருக்கு. வீடு நல்ல சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி, விலை 10 கோடி. எவ்வளவு? 10 கோடி. இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் உங்கள் அப்பாவுடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தான். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அம்மாவுக்கு தான் வரும். நான் என்ன சொல்கிறேன், 10 கோடி ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு உங்கள் அம்மா சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிட்டு 2-3 பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டா அவங்க இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா, நீயா உங்கள் அண்ணனான்ற பிரச்சனையே வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே தம்பி அவசர அவசரமாக ஃபோன் எவ்வளோ உபயோகமாக இருக்குது பார்த்தீங்களா. அவசர அவசரமாக ஃபோனை எடுத்து அண்ணாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் யோசித்து பார்த்தேன் அண்ணா, தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, அம்மாவை விட பெரிய தெய்வம் உலகத்தில் இருக்கிறதா? அதனால் இனிமே பெர்மனண்டா அம்மா என் வீட்டிலேயே இருக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன்னு டைப் பண்ணிட்டு சென்ட் போடுறதுக்குள்ள டிங்குன்னு அங்கே அந்த மெசேஜ் வந்துருக்கு. இந்த அங்கிள் போடுற அங்கிள் சும்மா போகாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு. இவன் அனுப்புறதுக்குள்ள அண்ணன் அனுப்பிச்சிட்டான், மை டெப்டேஷன் இஸ் கேன்சல், கமிங் டு சென்னை டு பிக்கப் அம்மா. இந்த கதையை படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வருது, ஆனால் சிரித்து முடித்த பிறகு கண்ணீர் வருது இல்லை. உறவுகள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, உறவுகளினுடைய நிலைமை. இது இந்த காலத்திலே தான் இப்படி இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. முற்காலத்தில் எல்லாம் அப்பா அம்மாவை கும்பிட்டு கொண்டே வாழ்ந்தார்கள். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கதையை கேட்டாதான் தெரியுது அந்த காலத்தில் இப்படியே தான் இருந்திருக்காங்க. அந்த மகன்கள் தன்னுடைய தகப்பனை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை. கோப்பெருஞ்சோழன் மனம் வெறுத்து ஒரு முடிவுக்கு வந்தான், வடக்கிருந்து உயிர் துறப்பது என்ற முடிவுக்கு வந்தான். அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை இருந்தது. வடக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடாமல் இருந்து உடம்பிலிருந்து உயிரை வெளியேற்றுவதுதான் வடக்கிருந்து உயிர் துறப்பு. அதற்கு பெரிய மன உறுதி வேண்டும். நம்முடைய காலத்திலே அப்படி எவ்வளவு கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். நான் முதலில் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவியாக இருந்த போது நான் கேள்விப்பட்டது திலீபனுடைய உண்ணாவிரதத்தை பற்றி. இளைஞன், அவன் அப்படித்தான் செஞ்சான். நம்முடைய நாட்டுக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி 21 நாள் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் அது ஒரு முறை. இனிமேல் வாழுவதற்கு எதுவுமே பொருள் இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டால் வடக்கு நோக்கி உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதத்தில் இன்னொரு கண்டிஷன் தெரியுமா உங்களுக்கு? உண்ணாவிரதம் இருக்கிற போதே மௌன விரதமும் இருக்கணும், பேசக்கூடாது. ஊரெல்லாம் தூத்தி எல்லாரையும் திட்டி வாரிக்கிட்டு நீ உண்ணாவிரதம் இருந்தேன்னு இல்லாத என்ன. சில பேர்லாம் மௌன விரதம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? மௌன விரதம் இருக்கும்போது எழுதி திட்டுவாங்க. அதுதான். அப்போ மௌன விரதம் இருக்கிற அன்றைக்கி தான் மருமகள் சொல்லு இல்லாத சாடையெல்லாம் பேசும். இந்த அம்மா பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா சும்மா தானே இருக்கணும். அப்போவும் மனசு விடாது, வேகமாக எழுதி திட்டு. நீ மட்டும் ரொம்ப யோகியமா, உங்கள் அம்மா யோகியமா, உன் குடும்பம் யோகியமா, நீ மௌன விரதம் இருப்பது என்பது அது அல்ல. மௌன விரதம் இருந்தால் மனதுக்குள்ளே கூட வார்த்தைகள் இல்லாமல் இருக்கணும், அதுதான் மௌன விரதம். வடக்கிருந்து உயிர் துறக்கிற முடிவை சோழன் எடுத்து அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ சோழன் சாடையிலே சொல்லுகிறான், பக்கத்தில் இன்னொரு இடத்தை ஏற்பாடு செய்யு சொல்கிறான். உடனே பிள்ளைங்கள்லாம் பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம யாராவது அப்போ கூட்டிகிட்டு போயிட போகிறோம், நாங்கள்லாம் வரல சாமி. அவர் இல்லைன்றார். ஒருத்தர் வருவாருன்றார். யார் வருவார்? எல்லாரும் பேசிக்கிறாங்க, யாருக்குமே புரியல. உயிர் துறக்க போகிற ஒருத்தனோடு சேர்ந்து உயிரை விடுவதற்கு யார் வருவார்கள்? யாராவது வருவாங்களா? ஒரு கிட்னியை தானமாக கொடுப்பதற்கு கூட உறவுகள் முன் வராத காலம் இந்த காலம்.
அப்போ யாருக்காக இவர் இன்னொரு இடத்த கொடுக்க சொல்லியிருக்காருன்னு புரியவே இல்லை. ஆனால் அந்த இடம் அப்படியே எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லெட்ரு கிடையாது, ஒரு ஃபோன் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் தன்னுடைய நண்பன் உயிர் விடுகிற முடிவை எடுத்து விட்டான் என்பதை உள்ளுணர்வால் உணர்ந்து கொண்டு பிசிராந்தையாரும் அவனோடு சேர்ந்து கொள்வதற்காக பாண்டிய நாட்டிலிருந்து வந்தார். அவருக்கு எப்படி தெரிந்தது? ஒரு தகவலும் இல்லாத காலகட்டம். ஆனால் மனசு சொல்லும். அந்த உள்ளுணர்வுக்கு செவி சாய்த்து தன் நண்பன் வடக்கிருந்த இடத்துக்கு வந்து பிசிராந்தையார் சேர்ந்தார். ஆனால் என்ன ஒரு ஐரணி பாருங்க, இதுவரை அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டதே இல்லை. இனிமேலும் அவர்களால் பேசிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மௌன விரதம் இருப்பது தான் உண்ணா நோன்புக்கான அழகு. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பார்வைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவின, ஒன்றை ஒன்று ஸ்பரிசித்தன. நண்பா, நீ வந்து விட்டாயா என்று கோப்பெருஞ்சோழனுடைய இதயம் கேட்டது. நண்பனே, நான் வராமல் இருப்பேனா என்று பிசிராந்தையாரனுடைய உள்ளம் சொன்னது. அவரும் பக்கத்தில் உட்கார்ந்தார். இருவரும் வடக்கிருந்து இருவர் உயிரும் ஒருங்கே பிரிந்து போனது என்ற காட்சியை தமிழ் இலக்கியம் நமக்காக கொடுத்திருக்கின்றது. நண்பர் அப்படி உயிரை கொடுப்பான்னா கொடுப்பான். நட்பு என்பது பாரதி எழுதுகிறார், கண்ணன் என் நண்பன் என்று எழுதுகின்றார். கண்ணனை தாயாக, தந்தையாக, காதலனாக, காதலியாக, வேலைக்காரனாக, அரசனாக, ஆண்டானாக, அடிமையாக எல்லாம் எழுதிய பாரதி முதலில் எழுதியது கண்ணன் என் நண்பன் என்று தான் எழுதுகின்றார். அல்ல, ரொம்ப அழகான ஒருவர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர். என் நண்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உள்ளத்திலே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவான்னு பாரதி எழுதுகிறார். ஒரு நண்பன் என்கிறவன் கூட கூட சிரித்து ஒன்னா சைட் அடிச்சு ஒரே பெண்ணை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றவன் பேர்லாம் நண்பன் இல்லை, அவன்லாம் எனிமி. யார் உண்மையான நண்பன் என்றால், நீ தவறு செய்கிறவதே மாப்பிள்ள சரியில்லை, செய்யாத, இது சரி வராது, நீ யார் சொல்லுகிறானோ அவன்தான் நண்பன். இப்போ நம்மளுடைய இளம் பெண்களும் இளைஞர்களும் முறையில்லாத காதலுக்கு சில சமயம் போயிடும். நம்ம பிள்ளைங்க நல்லவங்க, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க, 1-2 அப்படி செஞ்சிடுறது தானே. அதை தூண்டி விட்டவன் யாருன்னா ஃப்ரெண்டாக தான் இருப்பான். இவன் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பான். அவன் சொல்லுவான், ஏய் மச்சான் உன்னை தாண்டா பார்க்குது அது. இவன் உடனே சொல்லுவான், ஏய் அப்படிலாம் இல்லைடா, அது எல்லாரையும் பார்த்து அப்படி தான் சிரிக்குது. இல்லைடா, உன்னை பார்த்து சிரிக்கும் போது மட்டும் ஸ்பெஷலாக சிரிக்குதுடா. இப்படித்தான் ஆரம்பிக்கும். அவங்க 2 பேரும் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டா, சுற்றி இருக்கிறவ எல்லாம் சேர்த்து கிளப்பி விட்டு இப்படித்தான் பெரும்பாலான பொருந்தா காதல்களினுடைய துவக்கம் என்பது. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட் என்ன செய்வான் தெரியுமா? என்ன நீ 2 நாளாக கிளாஸுக்கு ஒழுங்காக வருதில்ல, 2 நாளாக எங்கேயோ போகிற, திரும்பி வர மாட்டேங்கிற, என்னடா? இல்லைடா, அந்த பொண்ணும் நானும். உங்கள் அப்பா யாரும் ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரத்தில் லேண்டை விற்று ஒன்றை படிக்க வச்சுட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா என்று எவன் சொல்லி அவனுடைய நிலையை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். அது பாரதி எழுதுகிறார், உள்ளத்தே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவான். பள்ளத்திலே அழுகும் கெட்ட பாசையை போல அருள் வெள்ளத்தினால் ஏற்றி என் நெஞ்சுக்குள்ளே அவன் அன்பை கொண்டு தருவான் என்று பாரதி சொல்லுகிறார். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். நண்பன் எப்படி தெரியுமா? மழைக்கு குடை. வீட்டில் கொடை இருக்குங்க. நம்ம காஞ்சிபுரத்துல சென்னையிலையும் அடிக்கிற வெயிலுக்கு நாம கொடை எங்க இருக்குன்னு எந்த வீட்லையும் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் மழை வரும் பாருங்க, அதுவும் எங்கள் ஊர்லலாம் வந்தா டிசம்பர் மாதம்னா எங்களுக்கு மழை மாதம்தான். இப்போ நாங்கள்லாம் 3வது மாடி 4வது மாடியில் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் சென்னையில் என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? லேசாக வானம் இருட்டுச்சுன்னு வைங்க, இன்னும் மழைலாம் வரல, நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. லேசாக வானம் மேகம் இருட்டுச்சுன்னு வைங்க, சென்னைக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கா தெரியுமா? உடனே காரை கொண்டு போய் மேம்பாலத்தில் நிறுத்திடுவாங்க. எங்கள் ஊரில் எதுக்கு மேம்பாலம் நினைக்கிறீங்க? கார் பார்க்கிங்க்கு. எங்களை விட பெரிய சயின்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே உலகத்தில் பார்த்துருக்க முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ இருந்தால் பக்கு பக்குங்க. இந்த மாதிரி மழை வந்த பிறகு தான் கொடையை தேட ஆரம்பிப்போம், அப்படி தானே? மழை கொட்டிட்டு இருக்கோம், ஏய் எங்கப்பா இருந்தது கொடை? ஒரு மஞ்சள் கொடை,
அந்த கருப்பு கொடை எங்கே தேடிப்பாரு, எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. கடைசியில் அந்த வீட்டுக்காரம்மா, எப்போவுமே எது தொலைஞ்சு போனாலும் வீட்டில் யாரை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க? அம்மா தான் கண்டுபிடிச்சுப்பாங்க. சின்ன பசங்களை கேளுங்க, அம்மா என்னோட பச்சை சூரிதாரை காணோம், உன்னோட அலமாரியில் 2வது ஷெல்ஃபில் வலது பக்கம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும். 5 நிமிஷத்தில் இல்லவே இல்லை. அந்த அம்மா ஒரு கோவமாக ஒரு கையில் கரண்டியோட அதே 2வது ஷெல்ஃபில் அதே வலது பக்கத்தில் அதே பச்சை சுடிதார் கரெக்டாக இருக்கும். இது என்ன? இது நான் தேடினப்போ இல்லவே இல்லை மம்மி. அது அவ்வளோ லட்சணமாக தேடி இருக்குது. எது தேடினாலும் அம்மா தான் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. கொடையை கண்டுபிடிச்சு, இது என்ன? இது கண்ணு முன்னாடி தானே இருக்கு. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. மழை நேரத்து குடை, மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு. எங்கள் அண்ணன் அவன் காலேஜில் படிக்கிறப்போ என்ன செய்வான், காலங்காத்தால் கிரிக்கெட் விளையாட போவான். இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியும். இது டக் அடிக்கிறதுக்குன்னே 6 மணிக்கே கிளம்பி போய் கிரிக்கெட் மேட்சுக்கு போகும். போகும்போது அம்மா கேட்பாங்க, ஏய் கொஞ்சம் இருடா, 5 நிமிஷம் இருடா, கட 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 கடன்னு ஒரு சாதம் பண்ணி கொடுத்துட்றேன்டா, ஒரு புளிசோறு, ஒரு எலுமிச்சை சோறு, ஏதாவது ஒன்று. சி எங்களுக்கு அங்கே லஞ்ச் இருக்கு. இதே புளிசோறு, இதே உப்புமா, இதே தயிர் சோறு தான் நான் தின்னணுமா? அங்கே எங்களுக்கு பர்கரு, பீட்சா எல்லாம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். போகிறானா அங்கே கடைசியில் பொறையும் பன்னும் தான் கொடுப்பாங்க. மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாலாவது மகிழ்ச்சியாக இருக்கும். இவன் டக்கான உடனே ஓரத்தில் உட்காந்து வச்சுருவாங்க. நாளெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு திரும்பி வருவான். போகும்போது என்ன சொல்லிப்பாரா, எனக்கு நீ எதுவுமே செஞ்சு வைக்க வேணாம், அங்கே நான் சாப்பிட்டு வந்துடுவேன், ஐ வில் நாட் ஈட் ஹியர்னு சொல்லிட்டு போயிருப்பான். அம்மா கதவை திறந்து அவன் முகத்தை தான் பார்ப்பாங்க. அங்கே ஒன்றும் தேரலையா, சோறு இல்லையா, அவன் சொல்லலை, ஆனால் அவன் முகத்தை பார்த்தாலே அம்மாவுக்கு தெரியும். சரி உட்காரு, எனக்கு தெரியும் நீ இப்படி தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்தில் படப்படன்னு வெண்டைக்காவை கட் பண்ணி அப்படியே போட்டு அதை ஒரு பொரியலாக பண்ணி கொடுப்பாங்க பாருங்களேன். ஒரு பானை சாப்பிடுவாங்க சத்தியமா. இப்போ சாதாரண நாட்களில் எல்லாம் உணவினுடைய அருமை தெரியாது. ஒரு நாள் இப்படி காஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தா அன்றைக்கு அம்மா செய்து போடுகிற சோற்றினுடைய மனமும் சுவையும் இருக்குமே, இந்த உலகத்தில் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அது கிடைக்காது. அத பாரதி சொல்கிறார், மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா எனக்கு, பசிச்ச நேரத்தில் கிடைச்ச சோறு மாதிரி என்னுடைய நண்பன் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். என்றால் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கத்தான் நான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன். உங்களினுடைய மனதுக்கு மிக ரம்யமான நெருங்கிய நண்பர் என்று ஒருவராது உங்களுக்கு இருக்கிறார்களா? நீங்க எனக்கு பதில் சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. எந்த கஷ்டத்தையும் சொல்லுவதற்காக do you have a friend? அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சில பேர்கிட்ட சொல்லவே நம்ம கஷ்டப்பட்ட கூட வெளியில காமிச்சுக்க மாட்டோம். பார்த்தீங்களா, நல்லா அடி வாங்குவோம், வடிவேலு மாதிரி நல்லா அடி வாங்குவோம். எவ்வளவு அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுல நமக்கு நிகர் நாம மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் ஏன் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டேங்க? தோத்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பரீட்சை இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சிங்க, உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. வியாபாரத்தில் ஒரு வெற்றி வரும்னு காத்திருக்கீங்க, லாபம் வரும்னு காத்திருக்கீங்க, நஷ்டம் வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம் தெரியுமா? நல்ல விஷயங்களையும் சொல்ல மாட்டோம். வீட்டில் ஒரு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னா உடனே வீட்டுக்கார மாட்டேன் என்ன சொல்ல, உடனே போய் ஊரெல்லாம் முரசரைஞ்சிடாது, கொஞ்சம் எல்லாம் முடிவாகி நிச்சயமானப்புறம் சொல்ல. ஏன்னா ஒரு கண்ணு போல ஒரு கண்ணு இருக்காது, சொல்லுவோமா இல்லையா? வீட்டில் எல்லா விஷயத்தையும் வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனால் அது வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி, அது அவமானமானாலும் சரி பெருமிதமானாலும் சரி, யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய நெஞ்சம் விரும்புகிறது. சொந்த அக்கா அண்ணன் அவங்கள தாண்டி அந்த யாரோ ஒருவர் தான் உங்களுடைய உண்மையான தோழர் அல்லது தோழி. உங்களுடைய வெற்றிக்காக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறவர்கள், உங்கள் தோல்விகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீராது சிந்துகிறவர்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை அடைவதை விட இந்த வாழ்க்கையில வேற என்ன பெரிய பேர் இருக்க முடியும்? எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியாக இல்லாமல் நான் இருந்த ஒரு மாத காலம், எத்தனை நண்பர்கள், முகம் தெரியாதவர்கள், பெயர் தெரியாதவர்கள், எத்தனை கோவில்களில் பிரார்த்தனைகள்.
அந்த நட்புக்கு இரு கை கூப்பி வணக்கம் சொல்லுவதை தவிர நான் என்ன செய்து விட முடியும்? அப்படி ஒரு நண்பனோ தோழியோ உங்களுக்கு இல்லைன்னா இனிமேலாவது அப்படி ஒரு நட்பு வேணும். ஏன்னா நட்பு என்பது ஒரு தவம். தன்னை கரைத்து கொண்டவர்களுக்கு தான் அது வாய்க்கிறது. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டா, வள்ளுவர் ஃபைட்டிங் பத்தி பேசுறார், சண்டை போடுறத பத்தி பேசுறார். நாம கூட நினைப்போம் அவரே ஒரு துறவி. துறவி எதை பத்தி பேசணும்? அன்பா இருக்கிறத பத்தி பேசணும், விட்டு கொடுக்கறத பத்தி பேசணும், மன்னிக்கிறத பத்தி பேசணும். வள்ளுவர் துறவி மாத்திரமல்ல, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்த ஒரு ஞான ஆசான் வள்ளுவர். அவருக்கு தெரியும் எப்பவுமே அன்பா இருந்து எப்பவுமே பண்பா இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்க தலையில காலை வச்சு மிதிச்சு அழிச்சிட்டு போயிடும் வள்ளுவருக்கு தெரியும். அதனால வள்ளுவர் சொல்றார், தம்பி அன்பா இருக்க வேண்டிய நேரத்தில் அன்பா இருடா, அதுக்கு நீ எப்பவுமே ஏமாளியா இருக்காதுன்னு. சண்டை போட வேண்டிய நேரத்தில் இறங்கி சண்டை போடுன்னு சொல்லி கொடுத்தவர் தான் வள்ளுவர். அதனாலதான் காலம் கடந்து நிற்கிறார். வள்ளுவர் சொல்றாரு, வாழ்க்கை என்பது சண்டைங்க. தினம் தினம் சண்டை போடாதவங்க யாராவது வீட்டில் இருக்கிற சண்டையை சொல்ல, வீட்டுக்காரமோட சண்டை, பையனோட சண்டை, நாத்தனார், அந்த சண்டையை நான் சொல்லலை. நீங்க இறங்கி வாழ்க்கையை சந்திக்க போகிற போது சண்டைகள் வருகிறதா வரலையா? சண்டைன்னு கூட சொல்லிட முடியாது, பேட்டில்ஸ், போர்கள் வருகின்றது. அந்த போர்ல ஜெயிச்சாகணும், நீங்க வேற வழி கிடையாது. எப்படி ஜெயிக்கிறதுன்னு வள்ளுவர் சொல்றார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்த ஆசான் தான் நம்ம வள்ளுவர். சண்டை போடுறதை பத்தி வாழ்க்கையில் நான் 3 முக்கியமான பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த 3 வேகமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் பாடத்தை சமீபத்தில் தான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ நாள் ஆன பிறகு எப்படிடா வாழ்க்கையில் சண்டை போடணுன்ற பாடத்தை சமீபத்தில் கற்றுக்கொண்டேன். வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா. பல பேருக்கு பிரக்ஞானந்தாவினுடைய அக்கான்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணே ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு, ஒரு 22-23 வயசு அவ்வளோதான் இருக்கும். சமீபத்தில் இந்த பொண்ணு செஸ் விளையாட்டுக்காக, டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டுக்காக யுகோஸ்லாவியாவில் இருக்கிற ஒரு வீரரோட இந்த பொண்ணு செஸ் விளையாட போகுது. அந்த ஆள் நடுன்னு இருக்கான், வெள்ளை வெள்ளைன்னு நடுன்னு இருக்கான். இது சின்ன பொண்ணு. இது செஸ் விளையாட போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, உங்கள் ஆப்போனண்ட் யாராக இருந்தாலும் சரி கை குலுக்கணும். அது ஒரு எழுதப்படாத விதி. அது இப்போ நீங்கள் கிரிக்கெட்லலாம் பார்ப்பீங்க, அந்த எதிரெதிர் அணியாக இருந்தால் கூட கை குலுக்கிட்டு தானே போடுறாங்க. அது மாதிரி செஸ் விளையாட்டுலேயும் அப்படி தான், யார் ஆப்போனண்ட்டோ கை குலுக்கணும். வைஷாலி பார்த்துட்டு எதிரில் இந்த வீரர் நிற்கிறாரு, பட்டுன்னு கையை நீட்டிருச்சு. அந்த ஆள் கெத்தா பதிலுக்கு கையை கொடுக்கலைங்க. அது எவ்வளோ அவமானம் இல்லை அது. அதுக்கு பிறகு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார், அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் கை கொடுக்கல. இப்போ இது தெரியாமல் செஞ்சுட்டாலும் சொல்ல முடியாது, பார்த்துக்குங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்வது. சில பேர் நீங்கள் போகும்போது உங்களை பார்க்காத மாதிரியே எதிரில் கடந்து போயிருப்பாங்களே, யாருக்குமே நடந்தது இல்லையா? நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க, சத்தியமாக உங்களை அவங்க பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. அப்படி இல்லை, அப்புறமா வந்து ஓ நீ எதிரில் போனியா, நான் போய் இப்போ அதை கவனிக்காத மாதிரி போகிறதுல ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்தை பார்த்த உடனே உங்கள் மனசு சுருங்கும் இல்லை, அந்த சுருக்கத்துக்காக செய்யப்பட்டது அது. மறந்துடாதீங்க. உடனே பதிலுக்கு போய் என்னப்பா நீ என்னப்பா அப்படி கேட்காதீங்க, தயவு செஞ்சு, அவமானப்படுவீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்க உங்கள் முன்னாடி வர்ற போது நீங்களும் பார்க்காத மாதிரியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இதில் எப்பவுமே நல்லவனாகவே இருக்க முடியாது வாழ்க்கையில். ஒவ்வொரு சமயத்தில் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தை திருப்பி கொடு. சிவாஜி படம் பார்த்தீங்களா? என்னங்க சிவாஜி படம் கூட பார்க்கலையா? சூப்பர் ஸ்டார் அடிப்பார்ல, 1 2 3 பாரு, என்ன 1 2 3 திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக நான் என்றேன்னு சொல்லுவார்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்துலேயே அதுதான். நீங்கள் திருப்பி கொடுப்பது அன்பாலும் திருப்பி கொடுக்கலாம், அல்லது அவர்களுக்கு எது தேவையோ அதாலும் திருப்பி கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பதிலே போர் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஸோ வைஷாலி கையை நீட்டினாங்க, அந்த ஆள் அதை சட்டையே பண்ணலைங்க. அதுவும் he also came late for the tournament.
யாருமே டோர்னமெண்ட்டுக்குள்ள லேட்டாக வர மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம லேட்டாக வராரு. அது வந்து இந்த பொண்ணு கை கொடுத்து நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டிக். எதிராளியினுடைய மனத்தை சுருங்க செய்கிற போதே நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள் என்று பொருள். அந்த மனத்தை சுருங்க செய்வதற்காக செய்யப்படுவது இதெல்லாம். இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணுவான், ரொம்ப அழுவாச்சின்னா என்ன, நான் கை கொடுத்தா கூட இந்த ஆள் கையே கொடுக்கல, இல்லாட்டா மனசுக்குள்ளே எண்ணி. வைஷாலி அதெல்லாம் செய்யலை. ஒரு நிமிஷம் அது இருந்தாங்க, அப்புறம் குனிஞ்சு செஸ் போர்டை பார்த்தாங்க. அதற்கு பிறகு வைஷாலியினுடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த 64 கட்டங்கள் மட்டும்தான். எதிரில் இருக்கிற ஆளை பார்க்கவே இல்லை. 10 நிமிஷத்தில் அந்த ஆளை ஜெயிச்சாங்க. 10 நிமிஷத்தில் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச பிறகும் கை கொடுக்கணும். ஜெயிச்சவங்க, வென்றவர்கள் தோற்றவர்கள், ஜெயிச்ச பிறகு அவனை அப்படியே பார்த்துட்டு கை கொடுக்காமலே திரும்பி போனா வைஷாலி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அவமானங்கள் நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் அவமானங்களை தவிர்க்க முடியாது. அவமானங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், நேர போய் பிலு பிலு சண்டைக்கு பிடிச்சி சிலதெல்லாம் நிற்கும். கண்ணு நீ ஒரு நாளும் ஜெயிக்க மாட்ட கண்ணு. மௌனமா இருந்து இறுதி வெற்றி உங்களுக்கு என்று காட்டுகிற போதுதான் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கான நேரம் தோழர்களே. அந்த வெற்றி சும்மா வந்துடாது. வைஷாலி ஜெயிச்சான்னா ஃப்ளூக்ல ஜெயிச்சாளா? அதற்காக பாடுபட்டிருக்க அந்த குழந்தை. ராப்பகலா பிராக்டிஸ் பண்ணிருக்க. உழைத்து 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 அந்த நேரத்தில் தன்னுடைய நெஞ்சத்தினுடைய அத்தனை சக்தியையும் விளையாட்டிலே செலுத்தி தனக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பதில் சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த தம்பி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார். அந்த விதத்தில் அவரை நான் பாராட்டுறேன். மன்னிப்பு கேட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் சின்ன அவமானம் வந்த போது அதை நினைச்சு பயப்படாம வெற்றியின் மூலம் தன்னுடைய போராட்டத்திலே ஜெயித்த வைஷாலி எனக்கு முதல் பாடத்தை சொல்லி கொடுத்தார், எப்படி ஜெயிக்கிறதுன்னு. ரெண்டாவது பாடம் ஒரு கராத்தே மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப வருஷம் முன்னாடி. அந்த கராத்தே மாஸ்டர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு, டோஜோன்னு சொல்லுவாங்க. அது கராத்தே ஸ்கூலுக்கு பேர் டோஜோ. அந்த டோஜோவில் சேர்றதுக்கு ஒரு பையன் வந்தானோ, நான் கராத்தே கற்றுக்கிட்டே ஆனும் மாஸ்டருக்கு அவனை பார்த்தோன்னே பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த தம்பிக்கு பிறப்பிலேயே வலது கை கிடையாது, இது பாதி தான் இருக்கு, கையே இல்லை. எப்படிங்க கராத்தே பண்ணுவீங்க ஒரு கையில் பாதி இல்லைன்னா? ஆனால் அந்த தம்பியினுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த மாஸ்டர் கிளாஸில் சேர்த்துக்கிட்டார். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்தான். ஒரு நாள் ஒரு 2 பள்ளிகளுக்கு இடையிலே கராத்தே மேட்ச். இந்த பையன் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு பக்கம் நிற்குது, இன்னொரு சைடு பசங்கள்லாம் நிற்குது. அந்த ரோலில் ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கர வில்லாதி வில்லனாக இருக்கான். அவனோட யார் கராத்தே மேட்சுக்கு போனாலும் 2 செகண்டில் கீழே தள்ளிடணும். இந்த ஸ்கூலில் இருக்கிறது எல்லாம் தோத்து தோத்து தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாம் விழுந்துருச்சு. இந்த பையன் இருக்கான்ல, அவன் ரிசர்வாக தான் போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு கை கிடையாதுன்றதுனால அவன் ரிசர்வ் தான். அவன் போய் மாஸ்டர் கேட்டான், மாஸ்டர் நான் போய் ஃபைட் பண்ணுறேன் மாஸ்டர். மாஸ்டர் சொல்ல, ஏய் 2 கை இருக்கிறவன் எல்லாமே 1 செகண்டில் தோத்துடுறான்டா அப்படின்னு சொல்லலை. இந்த பையன் மனசு கஷ்டப்பட, சரி தம்பி நீ போய் ட்ரை பண்ணு, முடிஞ்சதை செய், நீ வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்றியா அதுவே ரொம்ப பெரிய விஷயம், நீ போன்னு அனுப்பிச்சாரு. இவன் போனா அந்த அவன் இவனை பார்த்து 1 செகண்டில் இவன் அவனை கீழே தள்ளிட்டான். எல்லாருக்கும் நம்பவே முடியல. அத்தனை பேரையும் ஜெயித்த அந்த வீராதி வீரனை ஒரு கையில் பாதி இல்லாத இந்த தம்பி 1 நிமிடத்துக்குள்ளே வென்று விட்டான். கப்பா அவனுக்கு கொடுத்துட்டு மாஸ்டர் கிட்ட, என்னடா பண்ண, இந்த கிளாஸில் உன்னை விட சீனியர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேருக்கு, அவெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்து இன்னும் கூட எந்திரிக்காமல் இருக்கான், நீ எப்படிடா ஜெயிச்ச? இந்த பையன் சொன்னா, ஒன்றும் இல்லை சார், நான் அவன் விளையாடுற மேட்ச் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். அவனுடைய டெக்னிக் என்ன தெரியுமா, எதிரில் வர ஆளோட வலது கையை பிடிச்சி இழுத்துடுறான், அதுக்கு அப்புறம் இடது கையால் அடிக்கிறான், இதுதான் அவனோட டெக்னிக்கு. நான் போய் நின்னேன்னா அவன் பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு கையே இல்லை. அவன் எதடா பிடிக்கிறதுன்னு பார்க்குற நேரத்துக்குள்ள அவனை அடித்து நான் கீழே தள்ளிட்டேன். இது 2வது முக்கியமான பாடம் நண்பர்களே. எது உங்களினுடைய பலவீனம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுதான் உங்களினுடைய பலமாக இருக்கும். அதையே அப்படியே திருப்பி போடுங்க.
எது உங்களினுடைய பலம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுவே உங்கள் பலவீனமாகவும் இருக்கும். இப்போ நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்குது, வீக்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் பிறந்த குடும்பத்தில் வசதி இல்லை, அது ஒரு வீக்னஸ் தானே. அது நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, அது ஒரு வீக்னஸ் தானே. இதெல்லாம் பலவீனம்னு நினைக்கிறோன்னா எது உங்களினுடைய பலவீனமோ பல சமயங்களில் அதுவே உங்கள் பலமாக இருக்கும் என்று நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் போராட்டங்களில் வெற்றி அடைகின்றார்கள். மூணாவது வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு நடந்தது. அவளுடைய ஆஃபீஸில் ஒரு பெரிய பொசிஷனுக்காக அப்ளை பண்ண சொன்னாங்க. இந்த பொண்ணு அப்ளை பண்ணியிருந்தா, இன்னொருத்தரும் அப்ளை பண்ணியிருந்தார். இவளுக்கு தான் தகுதி அதிகம், ஏன்னா அந்த ப்ரமோஷனுக்கான எல்லாமே அவள்கிட்ட தான் அதிகமாக இருந்தது. இன்டர்வியூ 10 ரவுண்டுங்க, 10 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். ஒவ்வொரு ரவுண்டையும் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவான், எப்படி பண்ண, சூப்பராக பண்ணேன், எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொன்னேன், அடுத்த ரவுண்டு இன்டர்வியூக்கு இன்னும் நான் நிறைய படிக்க போகிறேன், நிறைய ப்ரிப்பேர், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இன்டர்வியூக்கு படிச்சது. 10 ரவுண்டையும் நல்லா பண்ண பிறகு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு ஆளுக்கு தான் வேலை கிடைச்சது, இவளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி அனுபவம் ஏற்படாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? ஸோ இவன் என்ன பண்ணா, குமுறி குமுறி அழுதோ, எனக்கு தான் கொடுத்துருக்கணும், நான் நல்லா செஞ்சு கடைசி நிமிஷத்தில் நான் எங்கே தப்பு பண்ணேன்னே எனக்கு தெரியலையே. ரொம்ப நாள் கழிச்சு தான் அவளுக்கு தெரிஞ்சது அவள் தப்பே பண்ணலை. இந்த இன்டர்வியூ வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. Sometimes the ground is set in such a way that you will not win. உங்களுக்கான களங்கள் அமைக்கப்படுகிற போதே உங்களுக்கு இது கிடைக்கக்கூடாது என்று சில பேர் முடிவு செய்து விடுகிறார்கள். இப்போ நான் என்ன செய்யறதுன்னா, இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்றேன். உங்களுக்கான நேரம் வரும் வரையில் காத்திருங்கள். வள்ளுவர் அழகாக சொன்னார், ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமான் கொக்கு. இது ஔவையார் சொன்னார், ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமான் கொக்கு என்று ஔவையார் சொன்னார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் சொல்கிறார், கொக்கு போல காத்திரு, வெயிட் பண்ணிட்டே இருக்குது. சின்ன மீனெல்லாம் போயிட்டே இருக்கு, கொக்கு சாப்பிட மாட்டேங்குது. ஏன் சாப்பிட மாட்டேங்குது? அதுக்கு தான் பசியா இருக்கே. சின்ன மீன் போனா சாப்பிடலாம் தானே, சாப்பிடாம காத்துக்கிட்டே இருக்கு. ஏனென்றால் சின்ன மீனை வாயிலே போட்டு சாப்பிட்டால் அந்த நேரத்தில் அதற்குரிய பெரிய மீன் வருகிற போது இதை துப்பிட்டு அதை பிடிக்கிற அளவு டைம் இருக்காது. நான் பசியா இருந்தாலும் இருப்பேனே தவிர எனக்கு தேவையான மீன் வரும் வரையில் நான் காத்திருப்பேன் என்று கொக்கு காத்திருக்கின்றது. அதை போல சில சமயங்களில் சில களங்கள் உங்களுக்காக இல்லாமல் வேறு ஒருவருக்காக அமைக்கப்படும். இது வேறு ஒருவருக்கான களம்னு தெரியாமலே நீங்க போய் விளையாடி தோத்துட்டேன். தோல்வி உங்களுக்கு அல்ல, உங்களை அந்த பதவியிலே அமர்த்த முடியாதவர்கள் தான் தோற்று போனார்களே தவிர நீங்கள் தோற்கவில்லை. உங்களுக்கான நாள் வரும், காத்திருங்கள். அப்ப இந்த போராட்டத்திலே பற்றி நான் தெரிந்து கொண்ட 3 பாடம். 4வது ஒரு பாடம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை வள்ளுவர் தான் சொன்னாரு. அந்த குறளை முன்பே நான் சொன்னேன். எதை செய்ய போனாலும் இதெல்லாம் யோசின்றார் வள்ளுவர். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி சேர். அதுல முதல் 3 உங்களுக்கு புரியும். எது செய்ய போனாலும் செய்ய வேண்டிய வேலையை அசஸ் பண்ணு, செய்யறீங்களா செய்வீங்க. தன் வலி, எனக்கு முடியுமா முடியாது, அசஸ் பண்ணுவீங்களா பண்ணுவீங்க. மாற்றான் வலி, எதிரில் நிற்க போறானே அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த் அதையும் பார்ப்பீங்க. 4வது வள்ளுவர் ஒன்று சொல்லுவாரு, துணை வலி, அவனோடைய ஃப்ரெண்டு யாருன்னு பாரு, உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு பாரு. உன்னோட ஃப்ரெண்டு எல்லாம் பிபி வந்தவன் சுகர் பேஷண்ட்ல இருந்தால் நமக்கு அடியாளர் இருக்கான்னு சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏத்த சாப்பனா இருந்தா யோசிச்சுப்போ. அப்போ ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட போகிற போது உங்கள் சக்தியை மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்திலே நிற்கக்கூடிய நண்பர்களினுடைய வலிமையையும் யோசித்து விட்டுத்தான் ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நட்பை பற்றி இதை விட அதிகமாக வேறு எந்த மொழியில் வேறு எந்த இலக்கியத்தில் சொல்லி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே வாலி எழுதினார். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே என்று கேட்டார். சிவாஜி இறக்க ஓடிக்கிட்டு அந்த பாட்டை பாடுவார். அவரும் பள்ளியில் அவரோடு படித்த நண்பர் மேஜர் சுந்தரராஜன் 2 பேரும் ஓடிக்கிட்டு அதை பாடுவாங்க. இந்த பாடல் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும்.
பள்ளிக்கால நண்பனை பார்க்கிற போது நெஞ்சுக்குள்ளே வருகிற சொல் அந்த சொல்தான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே அது ஏன் நண்பனே என்றால், நண்பனோடு சேர்ந்து கழித்து மகிழ்ந்த காலங்கள் தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியான காலங்கள். இப்போது அப்படிலாம் நிறைய பேசுறதுக்கு டைம் இல்லைங்க. வீட்டில் வேலை இருக்கு, வெளியில வேலை இருக்கு, பிள்ளைங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இத்தனையும் இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கணத்தில் உங்கள் நெஞ்சம் யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? அப்போ வீட்டுக்காரர்கிட்ட பண்ணிக்கலாம், வீட்டுக்காரம்மாட்ட பண்ணிக்கலாம். சில சமயம் அவங்களுக்கு கூட நம்ம மனசு புரியாது சார். அவங்களுக்கு கூட அவங்க தான் ரொம்ப நம்ம கூட இருக்க போறவங்க, அதுதான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு கூட நம்முடைய நெஞ்சத்தினுடைய சில படிமங்கள் தெரியாது. அதை கூட தெரிந்த ஒரு நண்பர் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க பாருங்க, அந்த நேரத்தில் மனதுக்குள்ளே ஒரு பூ பூத்தாது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையை திரும்ப திரும்ப அழகாக்குகிறது. எனவே இனிய நண்பர்களே, இவ்வளவு பெரிய புத்தக திருவிழாவில் இந்த மகத்தான புத்தகங்களை வழிபடுகிற ஒரு மக்களினுடைய சபை முன்னால் நிறைவு நாளன்று என்னை நீங்கள் நிற்க வைத்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகத்துக்கு விற்பனை ஸ்டால்லேருந்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கலைன்னா இன்னும் டைம் இருக்குது, இப்போ கூட போய் வாங்கலாம். சில பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா வாங்க விட மாட்டேங்குதுன்ற. போன வருஷம் வாங்கி நீ படிச்சியாங்குது, அதுவே இன்னும் இருக்குது. அப்போது புத்தகங்கள் படிக்கிற போது சில தடைகள் வரும், அது இயல்பு தான். ஆனால் அந்த தடையை கடக்கிற வரை நீங்கள் முயற்சி செய்து அதை தாண்டி போய்விட்டால் உங்களுக்கான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை புத்தகங்கள் உருவாக்கும். நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கையை எல்லாம் உங்களை வாழ வைக்கிற வல்லமை புத்தகங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நீங்கள் இந்த காஞ்சிபுரத்தினுடைய வெயிலில் உட்கார்ந்து கொண்டு ரஷ்யாவினுடைய ஸ்டெப்பி புல்வெளிகளில் வாழுகிற ஒரு மன உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு எதனால் முடியும் என்றால் புத்தகங்களால் மாத்திரம்தான் முடியும். வாழ்க்கையில் எவ்வளவோ கேள்விகள் இருக்கிறது, எவ்வளவோ தோல்விகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு புத்தகத்தை பிடித்து கொண்டு ஏறி அந்த தோல்வியையும் அவமானத்தையும் கடந்தவர்கள் ஆயிரம் 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 பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கான அந்த புத்தகத்தை தேடுங்கள், அதை படியுங்கள். ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்துக்கு உங்களை அழைத்து செல்லும். ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு உங்களை அறிமுகப்படுத்துவார். அப்படி ஏறி 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 போய் நீங்கள் படிக்கிற போது மனதிலே உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நிறைவு இருக்கிறதே, வாழ்க்கையில் வேறு எந்த செல்வமும் அந்த நிறைவை தராது. புத்தகங்கள் மாத்திரம்தான் அந்த நிறைவை தரும். எனவே சிவகாமியின் சபதத்திலிருந்து நான் ஆரம்பித்தேன். இந்த மண்ணிலே தோன்றிய கதை அது. இந்த மண்ணிலே தோன்றிய கதைகளையே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். எதை படித்தாலும் இன்னைக்கு ஒன்று படித்தேன்ப்பா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவதற்கு ஒரு நண்பர் கூட இல்லாவிட்டால் படித்ததன் சுவை கூட இல்லாமல் தானே போய்விடுகிறது. கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதையை படித்தேன். மரத்திலிருந்து ஒரு பூ விழுந்ததை பற்றி எழுதியிருக்கிறார். பெரிய விஷயமே கிடையாது, மரத்திலிருந்து ஒரு பூ விழுந்திருக்கு. அந்த மலர் அப்போதுதான் கிளையிலிருந்து விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக மண்ணில் அமர்ந்து கொண்டது. விழுந்த பிறகு தான் விழுந்த கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. இதுவரை மலர்ந்ததற்கான எந்த பெருமிதமும் அதனிடம் இல்லை. இப்போது விழுந்து விட்டதற்கான கழிவிறக்கமும் அதனிடம் இல்லை. அது அப்படியே மண்ணிலே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல என்று கல்யாண்ஜி ஒரு கவிதையை எழுதுகின்றார். சில சமயம் வாழ்க்கையில் ஒரு இடத்துலேருந்து நம்ம கீழே விழுந்துருவோங்க, அப்படிதானே? கீழே விழுந்துருவோம். விழுந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த கவிதையை படிங்க. மரத்திலிருந்து விழுந்த பூ ஒரு முறை கூட அந்த கிளையை திரும்பி பார்க்கல. சில பேர் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிடுவாங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ் போய் என்ன இல்லாமல் நான் இல்லாமல் ஆஃபீஸே நடக்க ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பார். மாலையெல்லாம் போட்டு எதுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க? திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான். நான் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ் நடக்கவே நடக்காது, கட்டாயம் நடக்கும், நல்லா நடக்கும். அந்த பூ விழுந்த போது தான் விழுந்த கிளையை ஒரு முறை கூட அது திரும்பி பார்க்கவில்லை அல்லவா? அப்படிதான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போகிற போது விட்டு விட்டு வந்த இடத்தை திரும்பி பார்க்காதீர்கள். அந்த பூ மண்ணிலே இருந்ததை போல உங்களால் வாழ்ந்து விட முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதைவிட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை.
இந்த கவிதையை நான் படித்த உடனே என்ன செய்தேன் என்றால், உடனே என்னுடைய தோழி ஒருத்தியை கூப்பிட, ஐயோ இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காருப்பா கல்யாண்ஜின்னு 1 மணி நேரம் அதை பற்றி பேசினோம். ஒரு கவிதையினுடைய சுவை அதை படிக்கிற நேரத்தில் இல்லை, அதை பற்றி மனம் ஒத்த ஒரு நண்பரிடம் பேசுகிற போதுதான் கவிதையினுடைய சுவை முழுமையாக இருக்கும் என்று சொன்னால், நட்பை விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவது நட்பு என்று. நட்பை கொண்டாடுவோம், நட்பை போற்றுவோம், புத்தகங்களை தொழுவோம், படிப்போம். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வார்த்தை, காந்தி கணக்கு. காந்தி கணக்குன்னா என்னது? எல்லாம் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் காந்தி கணக்குங்க அப்படின்னா போச்சு, வராது, எப்படியா வந்துச்சு? எவ்வளவு பெரிய மகான் காந்தி, அப்படி ஒரு வார்த்தையை எப்படி காந்தி கணக்குன்னு ஒன்று வச்சாங்க? ஒரு சர்ச்சை, ஒரு அரசியல், காந்தியை வைத்து ஒரு அரசியல் இருந்தது. காந்திக்கும் வஉசிக்கும் ஒரு பிணக்கு இருந்ததாக ஒரு கருத்து ஒன்று உண்டு. வஉசிக்காக, வஉசியினுடைய விடுதலைக்காக அவர் வந்து 1915-20களில் கோவை சிறைச்சாலையில் இருக்கும்போது அவரை விடுதலை செய்வதற்காக, அவருக்கு வழக்காடுவதற்காக வாங்கப்பட்ட தென்னாப்பிரிக்க மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தில் ஒரு தொகை வரல. அந்த தொகை வரலன்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த பணம் வரலைங்கிறதுனால அதை வந்து காந்தி வந்து வஉசிக்கு கொடுக்கல, வஉசி கொடுக்காதனால அது வந்து காந்தி கணக்கு என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது வந்து உண்மை அல்ல அப்படிங்கிறத தான் அந்த ஒரு புஸ்தகம், வஉசியும் காந்தியும் 342 ரூபாயும் 4 அணாவும், அதுதான் புஸ்தகத்தோட தலைப்பு. என்ன புஸ்தகத்தோட தலைப்பு? 342 ரூபாயும் 4 அணாவும், வஉசியும் காந்தியும். இது இங்கே இருக்கும் கண்டிப்பாக, காலச்சுவடு போட்ட புத்தகம், ஐஆர் சலபதி எழுதிய நூல் அது. அந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு அப்புறம், அந்த புத்தகத்தை 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், சின்ன புத்தகம் தான், ஒரு 100 பக்கம் உள்ள புஸ்தகம். அந்த புத்தகத்தை வாசிக்க விமானத்திலேயே அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு. அவ்வளவு ஒரு ஆவணங்களோடு எழுதிய ஒரு புத்தகம். காந்தியும் வஉசியும் கடிதங்கள்லேயே எழுதிட்டு வராங்க, லெட்டர் எழுதிட்டே வராங்க. காந்தி வந்து சென்னை ஐஸ் ஹவுஸுக்கு அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டத்திற்காக வந்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வஉசி கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாரு? நான் உங்களை வந்து சந்திக்கணும், காலையில் எனக்கு ஒரு நேரம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. காந்தி சொல்கிறாரு, 6 மணிக்கு எனக்கு காலையில் வந்துருங்க, ஐஸ் ஹவுஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறார். உடனே வஉசி எழுதுறாரு, 6 மணிக்கு என்னால் வந்து சந்திக்க முடியாது. முதல் ட்ராம், அப்போ வந்து ட்ரிப்ளிகேன்லாம் ட்ராம் ஓடிட்டு இருந்த காலம், முதல் ட்ராம் 5:30 மணிக்கு தான் வரும். என்னால் ஊர்தி வைத்து, வாடகை ஊர்தி எடுத்து நான் உன்னை வந்து சந்திக்க முடியாது. அந்த முதல் ட்ராம் பிடிச்சி வரணும்னா 6:30 மணி ஆயிரும்னு எழுதுறார். நல்லா யோசிங்க நண்பர்களே. இந்தியாவில் இலங்கைக்கு கப்பலோட்டிய தமிழன் அவர், ஒரு கப்பலை கொடுத்தவர். அவரால் ஒரு வாடகை ஊர்தி எடுக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு வறுமையில் இருந்த காலத்தில் காந்திக்கு நான் வந்து 6:30 மணிக்கு வரேன், 6:30 மணிக்கு நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அப்புறம் திரும்ப அவர் எழுதுறார், சரி நீ வா, 6:30 மணிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி. அந்த கடித போக்குவரத்துகளில் காந்திக்கு வந்து இவர் வஉசிக்கு கடிதம் வஉசி எழுதுறார், எனக்கு நீங்கள் கொடுத்த 342 ரூபா பணம் வந்தாச்சு, நான் அதில் 100 ரூபாய்க்கு வந்து புத்தகங்கள் டைப் எந்திரங்கள் வாங்கியிருக்கிறேன், மீதி ரூபாய்க்கு சில அச்சு எந்திரங்கள் வாங்கியிருக்கோன்னு அந்த கடிதம் எழுதிய ஆவணத்தை, அரசு ஆவணத்தை, வஉசி எழுதிய அரசு ஆவணத்திலிருந்து அதை எடுத்து அந்த புத்தகத்தில் சலபதி எழுதுகிறாரு. அப்படியெல்லாம் எந்த விதமான பிணக்கும் கிடையாது, முழு தொகையும் இதில் பெற்றுவிட்டாச்சு அப்படிங்கிறத எழுதி அந்த புத்தகம் முடியுது. என்ன முக்கியம்னா, ஆவணங்கள் மிக மிக முக்கியம், ஆவணப்படுத்துதல் எவ்வளவு முக்கியம். பாரதி கிருஷ்ணகுமார் சார் வந்து வெகு சமீபத்தில் ஆற்றிய ஒரு உரை முகநூலில் பெரிய அளவில் வெளியே வந்துச்சு. மறுபடி அவர் சொல்கிறது, தமிழன் ஆவணப்படுத்திய தவறுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம தொய்வில் இருக்கோம். கிரேக்கர்களும் ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் ஆவணப்படுத்திய அளவுக்கு நம்ம ஆவணப்படுத்துறதுல கொஞ்சம் ஒரு சுணக்கமாக இருந்திருக்கிறோம் என்று அவர் எழுதியிருப்பார். ஆவணப்படுத்துதல் எவ்வளவு முக்கியம் எழுதியிருப்பார். அந்த ஆவணங்களின் அடிப்படையாக அந்த வஉசி எழுதிய கடிதத்தை வைத்து அப்படி ஒரு காந்தி கணக்குன்னு ஒரு சொல்லே தப்பு, அப்படியான விஷயம் பொய் என்று நிறுவியவர் வந்து ஏஆர் சலபதி அவர்கள். இது எப்படி தெரிஞ்சுது இந்த விஷயம்? எப்படி உங்களுக்கு நீங்கள் காந்தி கணக்குனோடனே ஆமாம் சார் அது வராத போனோன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் அது அப்படி அல்ல, அது பொய்மை, அது ஒரு குற்றச்சாட்டு, பொய் என்பது அந்த நூல் படித்ததனால் மட்டும்தான் எனக்கு தெரிந்தது.
அதனால்தான் நண்பர்களை வாசியுங்கள். வாசித்தால் மட்டும்தான் பல்வேறு நூல்களை வாசிக்கத்தான் நம்முடைய அறிவு பெருகும். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாசிப்பை எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கும் இந்த காஞ்சிபுரத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. காஞ்சிபுரத்தில் இலக்கிய வட்டம் என்று ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நாராயணன் என்று ஒருத்தர், அவர் இங்கே உங்களை எத்தனை பேருக்கு அவருக்கு தெரியும்னு தெரியல, தெரியுமா? அந்த கையக்காரர் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நாராயணன் நடத்திய இலக்கிய வட்டம், சென்னையிலிருந்து நாங்கள் நண்பர்கள் வருவோம். அவர் என்ன பண்ணுவார்னா, கிழக்கு பதிப்பகத்தில் எல்லாம் ஒவ்வொரு அச்சகத்தார் கொடுக்கக்கூடிய 25% தள்ளுபடியில் அந்த புத்தகத்தை வாங்கி கடனுக்கு அந்த புத்தகத்தை கொடுப்பார். 100 ரூபா புத்தகத்தை 3 தவணையில் பணம் கட்டலாம். 30 ரூபாயா தவணையில் கட்டலாம். அப்படி தவணையில் நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்து பல பேரை வாசிக்க வைத்த ஊர் உங்கள் ஊர் காஞ்சிபுரம் நண்பர்களே. அந்த ஊரில் தான் முதலில் இலக்கிய வட்டம் நடந்துச்சு. அந்த இலக்கிய வட்டத்துக்கு இன்றைக்கு பேசக்கூடிய, இன்றைக்கு வெளியிடங்களில் பல நூல்கள் எழுதக்கூடிய பல அறிஞர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து அந்த புத்தகத்தை படித்து, அவர் வீட்டில் நூலகத்தை படித்து திரும்பி அவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அவர்களில் நானும் ஒருவன். 25 வருடத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வாங்கி படிச்சிருக்கோம். அவ்வளவு தூரம் நூல்கள் ஒரு மனிதனை பெரிய அளவில் மாற்றும். அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்று அறிவியல், மாற்று கருத்துக்கள், உலகை உலுக்கிய பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு ஆசிரியர்கள் பற்றிய பல்வேறு கூட்டங்கள், அவர் நடத்திய கூட்டங்களில் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால் புத்தக கண்காட்சி என்பது வெறும் பொருள் காட்சி அல்ல. போய் இப்படியே கையை கட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே ஒரு வடை, பஜ்ஜி, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக இங்கே வரல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு 3-4 புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்த எளிய நூல்களை வாங்கி உங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். இது முதல் செய்தி. என்னடா உணவு பற்றி பேசுவார், தான் சிறுதானியம் பற்றி பேசுவார், ராகி சேமியா எப்படி கிண்டலான்னு பேசுவார், அதுக்கு பதிலாக இவர் பாட்டுக்கு புத்தகம் வாங்குன்னு சொல்கிறாருன்னு நினைக்கலாம். புத்தக கண்காட்சியில் நம் முதல் பசியை ஆற்ற வேண்டியது அந்த நூல்கள் தான். இந்த நூல் கொடுக்கக்கூடிய நம்முடைய அறிவு பசிக்கு அது கிடைத்தால் மற்ற எல்லா விஷயத்தையும் நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு பிப்ரவரி 4, இன்றைக்கு காலையில் நான் நாளிதழை படித்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கி காலையில் தான் பார்க்குறேன். இன்றைக்கி பிப்ரவரி 4 புற்றுநோயாளிகள் தினம். பிப்ரவரி 5 புற்றுநோயாளிகள் தினம். புற்றுநோயாளி தினம் ஏன் அனுசரிக்கிறாங்க, எதுக்காக இது பார்க்குறாங்கன்னு நிறைய செய்திகள் அதில் நாளிதழில் பல செய்திகள் வந்திருக்கு. பார்க்க அதனுடைய நம்பர் எண்ணிக்கைகளை நிறைய மருத்துவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். நிறைய புற்றுநோய்க்காக வேலை செய்து கொண்டிருக்கிற, குறிப்பாக குழந்தைகள் புற்றுநோய்களை பற்றி ஆராய்ச்சியும் அதில் பல்வேறு மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிற அறிஞர்கள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. படிக்க சற்றே அச்சமாக இருக்கிறது நண்பர்களே. ஏன் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது? ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை வியாதி கூடிக்கிட்டே இருக்குது. இந்தியா தான் சர்க்கரை வியாதியினுடைய தலைநகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். உலகத்தின் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்தால் உலகத்தில் சர்க்கரை நோய் தான். அது தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னன்னா, உலகத்தில் புற்றுநோய்களின் தலைநகரமாகவும் இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் படிக்கக்கூடிய காலத்தில் எங்கேயோ யாரோ ஒருவருக்கு அப்படின்னு, இல்லைன்னா திரைப்படங்களில், இல்லை ஒரு மாதத்தில் ஒரு 25 நாட்கள் நாங்கள் நோயாளிகள் பார்த்து கொண்டிருக்கோம்னா என்றைக்கோ ஒரு நாளோ 2 நாளோ ஒரு புற்றுநோயாளியை பார்த்த காலம் உண்டு. இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 3-4 புதிய புற்றுநோயாளிகளை சந்திக்கக்கூடிய அளவில் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு. ஏன் இவ்வளவு கூடுது? இந்த புற்றுநோய்க்கான காரணங்கள், பல காரணங்கள் தெரியல. குழந்தைகளுக்காக வரக்கூடிய புற்றுநோய்களுக்கான காரணங்களை உலகமே வியந்து ஏன் இப்படி கூடுது, எதனால் இப்படி கூடுது, எதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தெளிவான காரணங்கள் வரல. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 10 அல்லது 15% தான் மரபு ரீதியாக ஒரு குழந்தைக்கு, ஒரு 7 வயசு 8 வயது குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் வருகிறது என்றால் 15% வேண்டுமானால் மரபு ரீதியாக ஒரு ஜீன் உள்ளே இருந்து ஒரு ரெட்டினோபிளாஸ்டோமாவோ இல்லை ஒரு நியூரோஃபைப்ரோசிஸில் வரக்கூடிய புற்றுநோயோ 15% தான். 85% சுற்றுச்சூழலோ உணவோ காரணமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க. மிகப்பெரிய மருத்துவ நூட்கள்லாம்
சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பல பணிகள் நடத்தணும். அதை பற்றி பல விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல்ல நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உணவு தான். உணவில் எந்த அளவுக்கு நம்ம அக்கறையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஓரளவேனும் நம்முடைய எதிர்ப்பாற்றலை கூட்டி வைத்திருக்கவும் பல நோய்கள் வராமல் நம்மை தடுப்பதற்கும் நம்ம உணவு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை பற்றி தான் சில மணித்துளிகள் உங்களோடு பேசி செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த உணவில் எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கணும். அது ஒரு முன்னாடிலாம் அது ஒரு சாய்ஸாக இருந்தது, தேவைன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ அப்படி இல்லை, இப்போ அது மேண்டேட், அவசியம். ஒவ்வொரு வேளை உணவும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இருக்கணும். உணவுங்கிறதுக்கும் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிறதுக்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்குது. உணவுனா முன்னாடிலாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா வயிற்றை நிரப்பி பசியை போக்குச்சுன்னா அது போதும். இன்றைக்கி அப்படி இல்லை. வயிற்றை நிரப்பி பசியை போட்டால் மட்டும் பத்தாது, ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணத்தோடு தான் ஒவ்வொரு வேளை உணவும் இருக்கணும். நம்முடைய மரபு பாரம்பரிய உணவுகள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம உணவுகள் ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக மாறுறதுக்கு சிறு மெனக்கடலை, சிறு கரிசனத்தை நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் நண்பர்களே. நாம் அத்தனை பேரும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு அக்கறையை உணவில் ஒவ்வொரு வேளையும் எடுக்கிறோமோ, நான் அடிக்கடி சொல்வது தான், அடுப்பங்கரையில் நம் வீட்டு அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும் நண்பர்களே. ஒரு சிறு அக்கறை. நம்ம ராத்திரி படுக்கிறோம், காலையில் எழுந்து ஒரு நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் போல் ஒரு கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு குக்கரில் ஒரு 5 தட்டில் இட்லிக்கு மாவு ஊற்றுறோம், இன்னொரு 5 தட்டில் இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகுத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு அந்த சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கறி உணவு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுக்கு என்ன மெனக்கிட்டுற முடியும்? அதுக்கு என்ன பெரிய நம்மளால் ஒரு பெரும் வேலையா, இல்லை வெங்காயம் உரிக்கிற மாதிரி வேலையா, இல்லை என்றால் அதுக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டக்கடலையை வாங்கிட்டு வரணுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சர்க்கரை நோயாளி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நபர்கள் ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் 150லிருந்து 200 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு, சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவில் தலையாய உணவு வெள்ளை கொண்டக்கடலை. இந்த ஒயிட் சிக் பீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்டக்கடலை புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் வேகமாக ரத்தத்தில் கலக்காது. அப்போ நம்ம தினம் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் போல் காலையில் கொண்டக்கடலை சாப்பிடலாமே சார். கொண்டக்கடலை சாப்பிடலாம், ஆனால் ஒரே வாய்வு தொந்தரவாக இருக்குது, நெஞ்ச கரிக்குது, எதுக்களிக்குது, வயிறு உப்பிக்குது, வாய்வு ரொம்ப கேஸாக பிரியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த கடலையை ஜீரணிக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைந்து இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்டக்கடலையோடு சேர்த்து சிறு இஞ்சி துண்டு, இல்லைன்னா அது மேலேயே புதினா இலை, சீரகத்தூளை அது மேலே போட்டு வைக்கிறது, ஓமத்தூளை அது மேலே போட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அந்த அஜீரண தொந்தரவு, வாய்வு தொந்தரவு வராது. பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம வைத்துக்கொள்ளணும். நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்கிறது, அதுவும் குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம். புரதம் நிறைய கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையிலிருந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசில் நினச்சி பாருங்களேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்றைக்கி சாப்பிட்ட உணவில் நம்ம எத்தனை பேர் நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்துருப்போம்? உடம்பு 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரதம் வேணும். கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்கன்னா 48 கிராம் புரதம் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம அவ்வளோ புரதம் எடுத்துருப்போமா? எடுத்துருக்க மாட்டோம். நல்ல புலால் எடுப்பவர்கள், தினசரி புலால் எடுப்பவர்களாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 35-40 கிராம் புரதம் வந்திருக்கும். ஆனால் நான் இல்லை சார் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு, வெஜிடேரியன் அப்படின்னா நல்ல 80% காய்கறிகள் வச்சு கொஞ்சோல சோறு சாப்பிட்டா நம்ம வெஜிடேரியன் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம நம்மளை சோற்றேரியன்னு தான் சொல்லணும். வெறும் சோறை தின்னுட்டு கொஞ்சம் போல் காயை நான் தொட்டுக்குவேன், கொஞ்சம் போல் கீரையை நான் தொட்டுக்குவேன்னா அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது.
வெஜிடேரியன் சாப்பாடுனா 80% வானவில் மாதிரி இருக்கணுங்கிறான். வானவில் இருக்கக்கூடிய அத்தனை 7 வண்ணங்கள்லேயும் நம்ம சாப்பாடு இருக்கணும். வெறும் உணவு நிறுவன உணவு அதிகாரங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்குது. ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் அதனுடைய கலோரி வேல்யூ, அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன் எல்லாம் வேறுபடுது. அப்போ நம்மளுடைய தட்டு அப்படி தான் இருக்கணும். நம்ம தட்டில் வெறுமனே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறுன 7 இட்லி, அதுக்கு நல்ல இவ்வளவான கட்டி சட்னி, அதுக்கு ஊற்றி கொள்ள சாம்பார்னு சாப்பிட்டோம்னா ஒரு காலத்திலேயே நம்ம உடம்புக்கு வந்து எதிர்பார்த்தல் கூடாது. திரும்ப திரும்ப கோவிட் நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. கோவிட் காலத்தில் நாம் புரிந்து கொண்ட விஷயம் நிறைய, இழந்தது ஏராளம், நிறைய இழந்திருக்கோம். நம்மவர்களில் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஆனால் அது பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. குறைந்தபட்சம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் அதில் கற்றுக்கொண்ட விஷயத்தையாவது கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுத்துச்சு? திரும்ப திரும்ப மாவட்ட அதிகாரிகள்லாம் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களில் யாருக்கு கோமார்பிடிட்டி, அந்த வார்த்தை கோமார்பிடிட்டி யாருக்கு இருக்குது? கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்கா, கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கா, இதய நோய்கள் இருக்கா, புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்களா, நீங்கள் கூடுதல் அக்கறையாக இருங்க, உங்களை தான் கோவிட் கொத்திரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாங்க. கோவிட் மறைஞ்சிருக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கோவிட் மறைந்து இருக்கிறது. கோவிட் விலகிலாம் போல. இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. என்ன சொல்லிக்காங்க தெரியுமா? அந்த ஆர்டிக்கல் வந்து உடலினுடைய ஒவ்வொரு திசுக்கள்லையும், மூளையில், இதயத்தில், ரத்தத்தில், எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறோமே ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே அது இருக்குது நம்ம உடம்புல. அப்போ ஏன் சார் நமக்கெல்லாம் மூச்சு திணறல் வரல, நம்ம எல்லாம் ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கலைன்னா, அந்த ஸ்பைக் புரோட்டீன் இருந்தாலும் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்ப்பதற்கான நம்ம எதிர்ப்பாற்றல், அது ஹேர்ட் இம்யூனிட்டியில் மந்தை நோய் காப்பு மூலமாகவோ வேக்சின் மூலமாகவோ கிடைத்ததில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலில் இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த எதிர்ப்பாற்றல் குறைஞ்சுன்னா திரும்பவும் அது வெளிப்படுவதற்கான சாத்தியம் நிறையா இருக்குது. கோவிட் மாதிரி வரக்கூடிய புதிய புதிய வைரஸ்களுக்கான வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்மளும் அப்பப்போ பார்க்குறோம் இல்லையா தொலைக்காட்சியில். 15 நாளைக்கு முன்னாடி கூட சீனாவில் ஏதோ புது வைரஸ் பக்குன்னு இருந்துச்சு. உடனே திரும்ப உலக சுகாதாரம் இல்லைல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக இன்னொரு வைரஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த மங்கி வைரஸ்னு ஒன்று வருது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. நண்பர்களே, இந்த உலகம் வைரஸ்களால் ஆனது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் மனிதர்களால் ஆனது கிடையாது. இந்த உலகத்தில் முதல் பூர்வ குடி வைரஸ் தான். இது வைரோஸ்பியர், இந்த பூமிக்கு பேரே வைரோஸ்பியர். நம்ம கடைசியாக வந்த ஆளுங்க. எப்போவுமே கடைக்குட்டி வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம கடைசியாக வந்து இல்லாத அழிச்சாட்டியம்லாம் இந்த பூமியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் நினைத்து கொண்டிருக்கோம் நம்ம பெரிய அறிவாளிகள், நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த வைரஸ்கள் நம்மை விட மாபெரும் அறிவில் இருக்கிறதுனால தான் இடைக்காலத்தில் நம்ம அவ்வளோ பெரிய சிக்கலை பார்த்தோம். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் படித்து முடிக்கல. அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நம்மெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இங்கே கிடைக்கலாம் அந்த புத்தகம், நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகம். யுவால் நுராரிங்கிற ஒரு பெரிய ஆத்தர், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எழுதிய புத்தகம் நெக்ஸஸ். அதை தமிழில் மிக அழகாக நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு ஒரு அம்மா வந்து புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நானெல்லாம் சொல்வேன், படித்த ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அந்த நெக்ஸஸ் என்கிற புத்தகம். வருங்காலம் எப்படி போகும் என்பதை மிக மிக விலாவாரியாக கற்காலம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை என்கிற தலைப்பின் கீழே அந்த நாகலட்சுமி சண்முகம் அந்த அம்மா அவ்வளோ அழகாக அதை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் அந்த அம்மாவுடைய 100வது மொழிபெயர்ப்பு நூல் அந்த நெக்ஸஸ்ங்கிற அந்த புத்தகம். நண்பர்களே, அதை படிக்க படிக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வைரஸ் விஷயத்தை வைத்து அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். மனுஷன் நினைக்கிறான் நம்ம தான் மிகப்பெரிய பவர் செக்டார், அடுத்து நம்ம தான் வளர்ந்து வளர்ந்து செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்திருக்கோன்னு பல கேள்விகளை வைக்கிறார் அவர். நம்ம எல்லாரும் பெரிய சிக்கலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற விஷயம் பல வளர்ச்சிகளை கொடுக்கிறது. இன்றைக்கி உலகமே எந்த டெவலப்மெண்ட் எங்கே எடுத்து பார்த்தாலும், சார் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், மியூசிக்காக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், மெடிசினாக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், என்ஜினியரிங்காக நாங்கள் ஏஐ இல்லாத உலகமே இல்லை. அந்த ஏஐங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமா என்கிற ஒரு கேள்வியை யுவான் நுராரி முன்வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு அழகாக ஒரு கதையை சொல்கிறார். கதை, அவர் பேர் இஃபான் கதைன்னு நினைக்கிறேன். இஃபான் கதைங்கிறவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு.
அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கதை வந்து ஒரு அருமையான கதை. என்ன சொல்கிறார், ஒரு மந்திரவாதி வந்து ஒரு பெரிய மந்திர கூடம் வைத்திருக்கிறாரு. தன்னோட சீடன்ட்ட ஒரு தொடப்பக்கட்டையை கொடுக்குறார். ஒரு தொடப்பக்கட்டையை கொடுத்து, பக்கத்தில் ஒரு ஆறு போகுது இல்லையா, நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லி அந்த தொடப்பக்கட்டையை இப்படி தூக்கி இப்படி போட்டேன்னா அந்த ஆற்றுல உள்ள தண்ணி வந்து இந்த பக்கெட்டில் நிரம்பிடும். நீ இப்படியே ஈஸியாக இப்படி அந்த தொடப்பக்கட்டையை வச்சு அப்படி ஆற்றை காமிச்சு இந்த தண்ணியை நிரப்பு, இந்த ஆற்றை காமிச்சு இந்த தண்ணியை நிரப்பு, அந்த பக்கெட்டில் தண்ணியை நீ பிரச்சனையே இல்லாமல் நிரப்பிடலாம் அப்படிங்கிறார். சீடனுக்கு ஒரே குஷி. ஒரு பெரிய மந்திரம் கிடச்சிருச்சுனோடனே அவன் பாட்டுக்கு தொடப்பக்கட்டையை வச்சு தண்ணி அப்படியே வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற மந்திரம் அவனுக்கு தெரியல. தண்ணி விழுந்து 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 மந்திரக்கூடமே தண்ணிக்குள்ளே முங்குது. எல்லாரும் நீந்தக்கூடிய சூழலில் வரும்போது மந்திரவாதி திடுதுன்னு வந்து, அடமடையா அதை எப்படி நிறுத்தணுங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் உயிர் பிழைத்ததாக ஒரு கதை வரும். அந்த கதையை படித்தா இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நினைவுக்கு வருது என்று நூராரி சொல்கிறார். எங்கே நிறுத்த முடியும் என்கிற கட்டுப்பாடு, அதற்கான சாவி இல்லாமல் திணறக்கூடிய உலகமாக நம்ம மாறிடுவோம். அதுக்கு என்ன உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அத்தனை ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, போருக்கு நடக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வேலை செய்யும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் முடிவு செய்து உக்ரைனில் குண்டை போடணுமா இல்லை வந்து ரஷ்யாவில் குண்டை போடணுமான்னு அவர் சொல்லி ஏஐ மூலமாக நடக்கலாம். ஆனால் ஒரு சூழலில் என்ன நடக்கும்னு அவர் எழுதுகிறாருன்னா, நூறாரி என்ன எழுதுகிறாருன்னா, அந்த ஆயுதங்களே முடிவு பண்ணும். நம்ம ஏன் போய் அந்த பக்கம் போய் ஒரு குண்டை போட்டு வரக்கூடாது? தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டாம், அந்த ஆயுதங்களே முடிவு செய்தால் எவ்வளோ பெரிய சிக்கலை இந்த உலகம் பார்க்கும் என்று அந்த எச்சரிக்கிறார் அந்த நெக்ஸஸ் புத்தகத்தில். அதில் அவர் சொல்கிறது அதுதான். மனுஷன் என்னமோ ஒரு காலத்தில் காட்டுமிராண்டி காலத்தில் கட்கால காலத்தில் 2 மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மனுஷன் இருக்கிறான், கொஞ்சம் மாங்காயை வைத்திருக்கிறான் ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் 2 மாங்காயை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னா ஐயோ தவறு செய்தான் அப்படின்னு தெரியும். அதுக்கு பதிலாக 2 மாம்பழத்தை எடுத்து கூட கொண்டு வந்து நம்ம 2 பேரும் சாப்பிடலான்னு கொடுத்தா அது நல்ல சுவையானது, நல்லவன் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் எது உங்களிடமிருந்து பறிக்கப்படுது, எது உங்களுக்குள்ளேருந்து கொடுக்கப்படுது, யார் கொடுக்கிறார்கள் என்கிற எந்த யுக்தியும் எந்த விஷயம் தெரியாத ஒரு காலத்துக்குள்ளே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அவன் காட்டு மிராண்டியா இல்லை நம்ம காட்டு மிராண்டியா? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கா, நமக்கு பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நண்பர்களே, அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல்ல உங்களுடைய ஒரு வேளை உணவும், நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிடணும், நீங்கள் தின்பண்டங்களாக எதை குறிக்க வேண்டும் என்பதையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும். நம்ம முடிவு செய்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும். நான் பல மேடைகள்லையும் பகிர்ந்திருக்கேன். நீங்கள் போய் இன்றைக்குள்ள இரவு உணவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சென்னை மாதிரியான நகரங்களில் இரவு உணவை யார் தீர்மானிக்கிறார்கள்? முன்னாடி வந்து நம்ம நைட்டில் என்ன சாப்பிட்னா ராத்திரி 7 மணிக்கு எங்கள் அம்மாட்ட கேட்போம், ஏம்மா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்ன? மத்தியானம் சாதம் இருக்குது, கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன், ரசம் சாதம், இல்லை மோர் சோறு, இல்லை 2 தோசை ஊற்றி தரேன். இதுதான் பதிலாக இருந்துச்சு. என்ன இருக்கிறது என்று தெரியும், எது முடியும் என்று தெரியும், அதை வைத்து தான் இரவு உணவு. இன்றைய இரவு உணவு எப்படி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் யார் முடிவு செய்கிறா? ஃபோனை எடுத்து ஸ்விக்கியில் ஆர்டர், ஜொமேட்டோவில் ஆர்டர், ஜொமேட்டோ ஸ்விக்கியை போட்டு அம்மா நீ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ, நான் இதில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன ஆர்டர் பண்ணுறோம்? ஆர்டர் பண்ணவனே ஸ்விக்கிக்காரனோ ஜொமேட்டோக்காரனோ அவன் முடிவு பண்ணுறதில்ல, ஃபோனில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணும் நீ எதை திங்கணும். இவன் நினைப்பான் ஒரு வடை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வடை VADAIன்னு அடித்த உடனே வடை வரும். வடை வாங்கலான்னு கையை கொண்டு போகும்போது டக்குன்னு அது வந்து ஒரு டோனட்டை காட்டும். வடை ஏண்டா சாப்பிட்ற, இது அழகாக அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், இதே வாங்கக்கூடாதுன்னு அது கேட்கும், ஃபோன் கேட்கும். உடனே வடை, இதெல்லாம் எத்தனை 2 வினாடிகளில் நடக்கும். சரி வடை வேணாம், பேசாமல் டோனட்டே வாங்கிடுவோம், ரொம்ப விலை கூட இருக்குது, இதில் வேறு 50% ஆஃபர் போட்டிருக்கானே வாங்கிடலாம் நினைப்பான். அப்புறம் திடீர்னு நம்ம ஞாபகம் வரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவரெல்லாம் பேசுகிறாரு, உடம்புக்கு கெடுவிக்கிறாங்களே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வடைக்கு வரலான்னு வர்றதுக்குள்ளே படக்குன்னு ஃபோனில் அது சொல்லும், உன் கேர்ள் ஃப்ரெண்டு நேற்று இதை தான் வாங்கியிருக்கா, உன் ஃபோன் கான்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் இதை சாப்பிட்டு ரசிச்சிருக்கானுங்க, நீ வேணான்னா சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும். உடனே இவனுக்கு மனசு மாறே, அவன்லாம் சாப்பிட்ருக்கான் நம்ம சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லி இத்தனையும்
3 to 5 வினாடிகளுக்குள் உன்னோட ஸ்மார்ட் போன் முடிவு பண்ணி கடைசியில் வடைக்கு பதிலாக டோனட்டை நீ வாங்கிடுவேன். இதுதான் இன்றைய செயற்கை நுண்ணறிவு உணவில் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இது மாதிரி பல சூழ்ச்சிகள், வணிக சூழ்ச்சிகள் நிரம்பி உள்ள உலகத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.